ஐசிசி ஆடவர் T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் விளையாடாது என்று அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவுடன் விளையாட மறுப்பது சர்வதேச கிரிக்கெட்டில் பெரிய விவாதத்தையும் பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணியை அலச இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. ஓவர் டு யூ பாரதிராஜா. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க. ஒவ்வொரு முறை கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்த இரண்டு அணிகள் பங்கேற்கும் போது மட்டும் ரசிகர்களும் அந்த போட்டியின் முடிவும் மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப 2026 நடக்க போற T20 உலகக்கோப்பையில இந்தியாவுக்கு எதிரான போட்டியில பாகிஸ்தான் விளையாடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான போட்டியில், அதாவது குறிப்பாக சொன்னால் பிப்ரவரி 15ஆம் தேதி இலங்கையில் நடக்க இருக்கிற T20 போட்டியில், இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் விளையாடாது, அந்த போட்டியை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் எழுது. ஆனால் அவர் தரப்புல, அதாவது ஷபாஸ் ஷெரீப் தரப்புல என்ன சொல்றார் அவர் அப்படின்னா, இது நன்கு பரிசீலிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு. ஏன்னா கடந்த முறை சாம்பியன்ஸ் டிராபி போட்டி நடைபெறும் போது பாதுகாப்பு காரணங்களை காட்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு வர மறுத்தது. அதனால் போட்டிகள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டது. இப்போதும் அதே சூழலை காரணம் காட்டி தான் பாகிஸ்தான் இந்த போட்டியில, அதாவது இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த போட்டி நடைபெறுகிறது இலங்கையில அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால ஏன் அவர் இந்திய அணியினரான போட்டியை புறக்கணிக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அதோட நிறுத்தலங்க, நாங்கள் வங்கதேச அணிக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் வங்கதேச அணிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க? சமீபத்தில் வங்கதேசத்தில் நடந்த அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இது உண்மை இல்லை அப்படின்னாலும் கூட வங்கதேச அணி இங்கு பாதுகாப்பு காரணங்களை காட்டி நாங்க இந்தியாவுக்கு வரமாட்டோம், இந்த தொடர்ல இருந்து விலகிக்கிறோம் அப்படின்னு ஐசிசி கிட்ட டேரக்டா, அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டேரக்டா சொன்னதுனால அந்த அணியை இந்த உலகக்கோப்பை போட்டியிலிருந்து நீக்கிட்டு அதற்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணியை T20 உலகக்கோப்பை போட்டிக்கு அவர்கள் சேர்த்துக் கொண்டார்கள் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. போட்டி இன்னும் 2 நாள்ல தொடங்க போகுது. இந்த நிலையில பாகிஸ்தான் பிரதமரின் இந்த அறிவிப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுல ஐசிசி என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க உங்க விருப்பப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என்றால் ஐசிசி என்பது பல்வேறு நாடுகளின் உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு. இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச அணியோட மட்டும்தான் விளையாடுவேன் அப்படின்னு நீங்க தெளிவாலாம் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த மிக தெளிவா ஐசிசி சொன்னாலும் கூட தங்களுக்கு இந்தியாவுடன் விளையாட விருப்பம் இல்லை அப்படின்றத பாகிஸ்தான் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி. என்றால் பாகிஸ்தான் பிரதமர், இந்த விளையாட்டை பொறுத்த மட்டும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இருக்கிறது. அந்த வாரியம் ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அந்த கிரிக்கெட் வாரியம் தரப்புல ஐசிசிக்கு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கும். நேரடியாக பிரதமர் அவர்கள் இந்த விளையாட்டில் நுழைந்து பாகிஸ்தான் விளையாடாது, இந்தியாவுடன் விளையாடாது அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல அப்படின்றத மிக தெளிவா பதிவு செய்கிறார்கள். விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும், இதில் அரசியலை நுழைக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிக தெளிவா எடுத்து வைக்கிறாங்க ஐசிசி. சரி, இதுல இன்னொரு விஷயம், ஏன் இவ்வளவு பாகிஸ்தான் அடமண்டா இருக்காங்க அப்படின்னும் போது, இந்த மைதானத்துல கடந்த சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில அப்பதான் இந்த ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா தரப்பு ஆபரேஷன் சிந்தூர்லாம் நடத்தப்பட்டது. அதன் கண்டினியூஷனாக வீரர்கள் கைகுலுக்க மறுத்ததுல இருந்து, பாகிஸ்தான் வீரர்களோட கைகுலுக்க மறுத்ததுல இருந்து ஒவ்வொரு போட்டியிலும் பாகிஸ்தானை துவம்சம் செய்து இந்தியா வெற்றி பெற செய்தது. அதனால மைதானத்திலும் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு பெயரானது அந்த சமயத்தில் உருவானது. இதையும் ஒரு காழ்ப்புணர்ச்சியாக பாகிஸ்தான் வைத்துக் கொண்டுதான் தற்போது பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த போட்டியிலிருந்து மீண்டும் இந்தியாவுடன் தோற்றால் ஏதாவது அதே போன்ற பெயர் எழும் என்ற ஒரு சந்தேகத்தில் இந்த போட்டியை புறக்கணிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. ஒட்டுமொத்தத்தில் இதை தாண்டி இதுல அரசியல் விஷயங்களையும் பாகிஸ்தானானது நுழைத்துக் கொண்டிருக்கிறது. என்றால் இந்த பாதுகாப்பு காரணங்களை, ஏற்கனவே பாதுகாப்பு காரணங்களை காட்டி தான் பாகிஸ்தான் விளையாட வர மாட்டோம் இந்தியா சொன்னாங்க இல்லையா, அதே காரணங்களை நாமும் கூறினால் சர்வதேச நாடுகள், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா உள்ள பல்வேறு நாடுகள் இந்தியாவிற்கு வரவும் அச்சப்படுவார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நாங்க உருவாக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் முயற்சிக்குது. இதுதான் இதனுடைய அடிப்படை காரணமா பார்க்கப்படுது. இருப்பினும் ஐசிசி தரப்புல, அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தரப்புல ஒரு விஷயத்தை மிக தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த போட்டியை சுற்றி பல்வேறு வணிகங்கள் உள்ளன, ஸ்பான்சர்கள் இருக்காங்க, வணிக ரீதியா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் இந்த போட்டியை விளையாடல அப்படின்னா வாக் ஓவர் என்ற அடிப்படையில் இந்தியாவுக்கு 2 புள்ளிகள் கொடுத்துவிட்டு உங்களுக்கு அபராதம் விதிப்போம் அப்படின்னு ஏற்கனவே
முதல்ல ஐசிசி சொல்லியிருந்தது. இந்த நிலையில பிரதமர் அவர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு இல்லையா, பாகிஸ்தான் விளையாடாது இந்தியாவுடனான போட்டியில அப்படின்னும் போது அவர்களை பாகிஸ்தானை ஐசிசி உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கான நடவடிக்கைகளுக்கு கூட மேற்கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு முறை என்றால் பரவாயில்லை, தொடர்ந்து பாகிஸ்தான் இது போன்ற அடம் பிடிக்கும் பட்சத்தில் அவர்களை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உறுப்பினர்களில் இருந்து நீக்கவும் ஐசிசி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இப்ப இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி அப்படின்னா இருந்து வந்த பரபரப்பு தற்போது இந்த போட்டி நடைபெறுமா என்ற ஒரு விஷயத்திலேயே ரசிகர்களிடமும் அதே போல பொதுமக்களிடம் பரபரப்பையும் சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் பாகிஸ்தான் நாங்க விளையாட மாட்டோம் இந்தியா கூட அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவர்களுக்கு தோல்வி பயமா அல்லது அரசியல் ரீதியாக இதை முன்னெடுக்க விரும்புகிறார்களா அப்படின்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்தியாவில் பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொன்னதுனால இந்தியா பாகிஸ்தான் போட்டி இலங்கைக்கு மாற்றப்பட்டதும் தெரியும். இலங்கைக்கு மாற்றப்பட்ட பிறகும் பாகிஸ்தான் விளையாட முடியாது, நாங்கள் இந்தியாவுடன் விளையாட மாட்டோம் என்று சொல்வது மிக ஏற்புடையதல்ல என்ற விமர்சனங்கள் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்துட்டு இருக்கு. நன்றி பாரதிராஜா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.